சூப்பரான ஒரு சம் பார்க்கலாம். எஃப் ஆஃப் டி கொடுத்துருக்காங்க. அதனுடைய வேல்யூ வந்து காஸ் ஆஃப் டி மைனஸ் 2π/3 வென் டி வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 2π/3. ஓகேவா? அதர்வைஸ் இட் இஸ் 0. அதாவது இந்த பர்டிகுலர் இன்டர்வலில் 0 to 2π/3ங்கிற ரேஞ்சில் அதோட வேல்யூ 0. ஓகே, இப்போது நான் இதுக்கு லேப்லஸ் அப்ளை பண்ண போகிறேன்னா, இப்போ 2 லிமிட் இருக்கிறதுனால முதல் லிமிட் வந்து என்ன, 0 to 2π/3, அதுதான் லோயர் லிமிட். அப்போ என்னோட வேல்யூ எஃப் ஆஃப் டியோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் 0 into anything 0 தான். அப்போ இந்த என்டையர் டேர்ம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த ரேஞ்ச் என்ன, t greater than 2π/3, அதாவது 2π/3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், 2π/3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அதனோட வேல்யூ என்னென்னா காஸ் ஆஃப் டி மைனஸ் 2π/3. ஓகே, இப்போது நான் இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டி மைனஸ் 2π/3 வந்து யூன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்படி எடுத்துக்கிட்டேன்னா அப்போ டி ஈக்குவல் இந்த மைனஸ் 2π/3 ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடுவேன். இது என்னோட டி வேல்யூ. ஓகேவா? அப்போது இந்த டீங்கிற வேல்யூ, ஒன் செகண்ட் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, திஸ் ஒன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இந்த டீங்கிற பிளேஸில் இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஏன்னா எனக்கு டி ஈக்குவல் யூ ப்ளஸ் 2π/3 வந்துருச்சா? அதே மாதிரி டி மைனஸ் 2π/3 இந்த இடத்துல நான் யூன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? அதே மாதிரி இப்போ டிடிங்கிற இடத்துல, அதாவது எல்லாமே யூ ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறேன். அப்போ டிடிக்கு என்ன கண்டுபிடிப்போம்னா, இதை இந்த டீங்கிற வேல்யூவை ரெண்டு பக்கமும் டீயை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ dt/t, அதாவது டீயை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். இந்த பக்கம் டியூவை டிடி வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா du/dt. இது ஒரு கான்ஸ்டன்ட், 2π/3ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அதை டீயை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. அப்போ 1 = du/dtன்னு கிடச்சிரும். இப்போ d = dtன்னு கிடச்சிரும். அப்போ இந்த dtங்கிற இடத்த நான் dன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்சஸையும் நம்ம செக் பண்ணணும். அப்போது if t = 2π/3, ஓகேவா? if t = 2π/3னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல, ஓகேவா? t = 2π/3னா இந்த இடத்துல tக்கு பதிலாக 2π/3 போட்டிங்கன்னா 2π/3 மைனஸ் இன்னொரு 2π/3 u = 0 ஆயிரும். if t = infinity, இந்த இடத்துல t = infinity போட்டால் infinity மைனஸ் சம் கான்ஸ்டன்ட். ஸோ ஆப்வியஸாக இதுவும் இன்ஃபினிட்டி தான். அப்போ u = infinity. ஓகேவா? அப்போது நம்ம இந்த ரேஞ்ச் பார்த்தாச்சு. இது 0 to infinity மாறுது. இங்கே பாருங்கள், u = 0 to infinity மாறுது. எல்லாத்தையுமே u ஃபார்மேட்டு கொண்டு வந்துடுறோம். அப்போ எனக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி மாறிடுது பாருங்கள். 0 to infinity ரேஞ்சில் e⁻⁻s இன்டு டீங்கிற பிளேஸில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். u + 2π/3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். t மைனஸ் 2π/3 இடத்துல இங்கே பாருங்கள், யூங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ காஸ் யூன்னு ஆயிடுது. டிடிக்கு பதிலாக டியூ, அதுவும் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், டியூன்னு மாறிடுது. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த e⁻⁻s 2π/3 இருக்கு இல்லையா, இது ஒரு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டண்ட்டை நான் வெளியே எடுத்துடுறேன். மீதி எல்லாம் u டேர்ம்னு வர்றதெல்லாம் உள்ளே வச்சுக்கிறேன். அப்போ இன்டெக்ரல் 0 to infinity e⁻⁻su உள்ளே இருக்கும், காஸ் யூ உள்ளே இருக்குது, டியூ இருக்குது. இப்போ இதை மட்டும் எடுத்துக்கோங்களேன். இது கிட்டத்தட்ட யூக்கு பதிலாக நான் வந்து டி எல்லாத்தையுமே டீன்னு மாற்றிட்டேன்னா எனக்கு எப்படி கிடைக்கிது? காஸ் டி டிடி. இது வந்து என்ன, லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் டி அப்படிங்கிறதுக்கான ரூல் ஆயிருது இது. ஓகேவா? நமக்கு தெரியும் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் காஸ் டிக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும். லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் காஸ் டிக்கான ஃபார்முலா வந்து s/s² + 1. ஓகேவா? அப்போ வெளியில் ஆல்ரெடி இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது, அந்த கான்ஸ்டன்ட் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த காஸ் யூ அல்லது காஸ் டிக்கான லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து இது. ஸோ அதுக்கான ஆன்சரும் எழுதியாச்சு. இதைத்தான் இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு இந்த எஸ்ஸை வந்து முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா எஸ் இன்டு e⁻⁻2π/3 / ² + 1. ஓகேவா? இதை இப்படியே விட்டுறலாம் அல்லது இப்படி சிம்பிளிஃபை பண்ணியும் எழுதிக்கலாம். ஓகேவா? ரைட்.